சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் படங்கள் என்றாலே பாக்ஸ் ஆஃபீஸில் எப்போதும் சுனாமி தான். சமீபத்தில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாகி வரும் ஜெயிலர் 2 படம் நிறைவடைந்ததை தொடர்ந்து ரஜினிகாந்த் அடுத்ததாக தனது 173வது திரைப்படத்தில் நடிக்க தயாராகிட்டு வரார். தற்காலிகமாக தலைவர் 173 என பெயரிடப்பட்டிருக்கிற இந்த திரைப்படம் குறித்து ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையுமே அதிர வைக்கும் ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட் வெளியாகியிருக்கு. இந்த படத்துடைய மிகப்பெரிய சிறப்பம்சமே உலகநாயகன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் மற்றும் பிரிமிடிக் மீடியா இணைந்து தான் இந்த பிரம்மாண்ட ப்ராஜெக்டை தயாரிக்கிறாங்க. ஓமை கடவுளே, டிராகன் போன்ற சூப்பர் ஹிட் படங்களை இயக்கிய இளம் இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து இந்த திரைப்படத்தை இயக்க இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் சினிமா வட்டாரங்களில் கசிந்த தகவலின்படி பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் முதன்முறையாக இந்த படத்தில் ரஜினிக்கு வில்லனாக நடிக்கப் போகிறார் என்றும், ரஜினியின் மகனாக பிரபல மலையாள நடிகர் பேசில் ஜோசப் நடிக்க உள்ளதாகவும் கூறப்படுவதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாயிருக்கு. இன்று தலைவர் 173 படத்தின் முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என படக்குழு அறிவித்திருந்த நிலையில் தற்போது இணையத்தையே அதிர வைக்கும் ஒரு முரட்டுத்தரமான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டரில் நரம்புகள் புடைக்க, வெட்டுக்காயங்களோட ரத்தம் வழியும் ஒரு முரட்டுத்தனமான கை, கூர்மையான ஒரு சிறிய கத்தியை தலைகீழாக பிடித்து கொண்டிருக்கு. அந்த கத்தியின் முனையிலிருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக கீழே வழிகிறது. மேலும் அந்த கையின் மணிக்கட்டில் முருகன் வேல் கொண்ட ஒரு காப்பு அணிவிக்கப்பட்டிருக்கு. 24/6/26 தலைவர் 173 10 AM என்ற வாசகத்தோட படத்தின் அதிகாரப்பூர்வ டைட்டில் இன்று காலை 10 மணிக்கு வெளியாகும் என RKFI நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ரத்தம் சொட்டும் இந்த முரட்டுத்தனமான போஸ்டரை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் இது ஒரு சைக்கோ த்ரில்லர் படமா என்றும், படத்தின் தலைப்பு என்னவாக இருக்கும் என்றும் சமூக வலைத்தளங்களில் விவாதம் தொடங்கி இருக்கிறது. சில நண்பர்களோ வேலன், இதுதான் இந்த படத்தோட டைட்டில் என கூறிட்டு வராங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஜெயிலர் 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படம் செப்டம்பர் மாதம் வெளியாகுது. இதைத் தொடர்ந்து தலைவர் 174 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. ரெட் ஜெயின் மூவிஸ் பிரம்மாண்டமாக அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. மேலும் அந்த படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இருவரும் இணைந்து நடிக்க போகிறாங்க. இந்த வருஷம் அக்டோபர் மாதம் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் என்கின்ற பேச்சுகள் போய்கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் இதற்கான அஃபீஷியல் அப்டேட் கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் தலைவர் 173 படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.